உலகத்திலேயே எத்தனையோ விதமான கணபதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 33 முக்கிய கணபதி உங்களுக்கு தெரியும். ஆனால் சாட்சி கணபதி உலகத்திலேயே எங்கே இருக்கார்? சாட்சி சொல்லக்கூடிய கணபதி இருக்காரா அப்படின்னா இருக்கார். ஸ்ரீசைலம் அப்படிங்கிற கோவிலில், சிவன் கோவிலில் சாட்சி கணபதியாக அங்கே காட்சி தருகிறார். இவருக்கு எதுக்கு அந்த சாட்சி கணபதின்னு பேர் அப்படின்னா, ஸ்ரீசைலம் கோவிலுக்கு யாரெல்லாம் வராங்க, பக்தர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட கோரிக்கையோடு இங்கே வராங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சிவனிடத்தில் கணபதி போய் சொல்லுவதாக ஒரு ஐதீகம். அதனாலேயே ஒவ்வொரு நாள் மாலை சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா கணபதி வந்து சிவனை சந்தித்து இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் எப்படிப்பட்ட கோரிக்கைகள்லாம் சொன்னாங்க, எந்த ஊரில் இருந்து வந்தாங்க, எப்படிப்பட்டவர்கள் வந்தாங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, குடும்ப பிரச்சனையா, பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா, ஆரோக்கியம் பிரச்சனையா, அல்லது அவங்க குடும்பத்தில் ஏதாவது மனக்கசப்புகளா, உறவுகள் பிரிந்து போகுதா, ரொம்ப நாளாக ஏதாவது கல்யாண தடையா, குடும்ப தடையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த சாட்சி கணபதி சாட்சி சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் உலகத்திலேயே சாட்சி சொல்லக்கூடிய கணபதி இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் ஸ்ரீசைலம், ஆந்திராவில் இருக்கார். ஒரு அடர்ந்த வனம், ஆதிசங்கரர் வந்து வழிபட்ட திருத்தலம். இந்த கோவிலுடைய மிகப்பெரிய ரகசியங்கள் எவ்வளவோ இருக்குது. பிரம்மராம்பிகா அப்படிங்கிற தாயார் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னாலே 3 ஜென்ம பாவங்கள் போகும். இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த கோவிலுடைய ரொம்ப அதிசய ரகசியம், இரவில் வந்து வண்டாக சித்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ரகசியம் இருக்குது. அடர்ந்த வனம், அந்த வனத்தில் இருந்து சித்தர்கள் வந்து இங்கே வண்டாக வந்து சிவனை வலம் வந்து சிவனை வந்து ஏகாந்தமாக பூஜை செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ரகசியம். இதையெல்லாம் கூட இந்த சாட்சி கணபதி சாட்சியாக இருந்து அவர் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானுக்கு சொல்லிட்டு இருக்கார். பக்தர்கள் மாத்திரம் வர்றதில்லை, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறது தான் சாட்சி கணபதியினுடைய வேலை. அப்போ நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் கிளம்ப முடியுமோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கணபதியை சாட்சி சொல்ல கூப்பிட்டு போங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.